அனுமதி கொடுக்கப்பட்டதே ஆச்சரியமாக இருக்குது. வழக்கமாக அங்கே போய் சந்திப்பதற்கு அனுமதி கொடுப்பது கிடையாது மாநில அரசு நிர்வாகம், காவல்துறை. ஏன்னா அங்கே எல்லாமே வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு அவங்க நிலத்தை எடுக்க போகிறாங்களா எடுக்கலையான்னு தெரியல. பல பேருக்கு வந்து என்ன பொசிஷன், எவ்வளோ தூரம் காம்பன்சேஷன் எதுவுமே தெரியல. நில கையெடுப்பு பல்வேறு திட்டங்களுக்காக இந்தியா முழுவதும் கடந்த பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு வருது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தொழில் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக நிலங்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் எங்காவது எடுக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றன. ஆனால் அதில் வெளிப்படைத்தன்மை வேண்டும். மார்க்கெட் ரேட்டுக்கு அதை கொடுக்கணும். பல நேரங்களில் அரசுகள் வந்து சந்தை விலைக்கு கொடுக்காமல் அடிமாட்டு விலைக்கு கொடுத்து, அதுவும் அந்த விவசாயத்தையே நம்பி இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியாது. சரி, வேறு வழி இல்லை, நம்ம எடுத்து தான் தீரணும்னா காசு கொடுத்து எடுக்கணும் நிலத்தை. ஆனால் அப்போ சந்தை விலைக்கு ஏற்ப மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்ப கொடுக்கணும். அதை கொடுக்காம அடிமாட்டு விலைக்கு கொடுத்து மக்களை வந்து வஞ்சித்து கொண்டிருக்கின்றன அரசுகள். இப்போ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்லேயும் கடந்த 50-60 வருஷமாக இதான் நிலைமை. அந்த மக்களுக்கு நிலம் எடுத்தவர்களுக்கு வந்து வேலையும் கொடுக்கல, காம்பன்சேஷனும் கொடுக்கல. பாமக கட்சி மட்டும்தான் இதை தொடர்ந்து சொல்லி போராடிக்கிட்டு வருது. இப்போ பரந்தூரில் பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளாக 900 நாட்கள்லாம் கிட்டத்தட்ட 2.25 ஆண்டுகளாக போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. போக விளையக்கூடிய நிலத்தை எடுப்பது மாதிரியான ஒரு அறிவிலித்தனம் ஏதாவது இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு தெரியும், 2015 சென்னை பெருமழை வெள்ளத்தில் சென்னை மிதப்பதற்கான காரணம் நீர்நிலைகள் மீது கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான். உதாரணத்துக்கு நீங்கள் பொன்மாரில் போய் பார்த்தீங்கன்னா நீர்நிலை மீது கட்டப்பட்ட கட்டிடங்கள் வந்து நீர்நிலை மீது கட்டிடங்களை கட்டுவதை தடுப்பது எப்படி என்பதை ஆராய்வதற்காக ஒரு மத்திய அரசோட அலுவலகம் இருக்குது. அந்த அலுவலகமே நீர்நிலைகளை ஆக்கிரமித்து தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த வினோதமான காரியங்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, இந்தியா பூரா நடந்துகிட்டு இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த காரியங்கள் எல்லாமே. இன்றைக்கி அதே காரியத்தை போய் நீங்கள் வந்து பரந்தூரில் பண்ணும்போது, நான் எதிர்காலத்தில் பெருமழை வெள்ளம் வந்தால் சென்னை முற்றிலுமாக மிதக்கும், அழிந்தே போகும், அதில் சந்தேகம் வேண்டாம்.